வணக்கம். இன்னைக்கு 1966ல ரிலீஸ் ஆன பறக்கும் பாவை அந்த படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். தயாரிப்பு, இயக்கம் டி.ஆர். ராமண்ணா, எழுத்து டி.கே. கிருஷ்ணசாமி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன். இந்த படத்துல எம்ஜிஆர் ஜீவா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருடைய தாயாரா எஸ்.டி. சுப்புலட்சுமி அம்மணி அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வி. நாகையா வேதாச்சலம் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவருடைய இரண்டாவது மனைவியா ஜி. சகுந்தலா கண்ணம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கண்ணம்மாவின் அண்ணன் மகனா எம்.என். நம்பியார் டாக்டர் ரங்கசாமி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வி. நாகையாவிற்கும் அவருடைய மூத்த தாரத்திற்கும் பிறந்த 2 பெண் குழந்தைகள் தான் சரசா மற்றும் கலா. ராஜா சுலக்ஷனா சரசா கேரக்டர்லயும், சரோஜா தேவி கலா கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. வேதாச்சலத்தின் குடும்ப வக்கீலா ஓ.ஏ.கே. தேவர் பாலசுப்ரமணியம் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. காஞ்சனா சாந்தா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க நர்ஸா டாக்டர் ரங்கசாமி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. சரசாவின் கணவரா ஆர்.எஸ். மனோகர் கபாலி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவர் சர்க்கஸ்ல ட்ரபீஸ் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேஷனல் சர்க்கஸோட டைரக்டரா கே.ஏ. தங்கவேலு நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவியா மாதவி ரீட்டா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ரீட்டாவின் தம்பியா ஜே.பி. சந்திரபாபு ரப்பர் கேரக்டர்லயும், அவருடைய காதலியா மனோரமா தில்ருபா கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. மேலும் எஸ்.ஏ. அசோகன் விஜயன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ட்ரபீஸ் ஆர்டிஸ்டா வீரமுத்து கேரக்டர்ல எஸ்.வி. ராமதாஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை ரொம்ப சிம்பிள் தான். ஆனா சர்க்கஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுத்தி நடக்கிற மாதிரி இந்த கதைய அமைச்சிருக்காங்க. பெரிய பணக்கார வீட்டு பெண்ணான கலா எப்படியாவது வீட்டை விட்டு ஓடி போகணும்னு பல முறை முயற்சி பண்றாங்க. அது எல்லாமே தோல்வியில முடியுது. அதனால ஒரு ஆண் வேடம் விட்டாவது வீட்டை விட்டு ஓடி போகணும்னு முயற்சி பண்றாங்க. ஆண் வேடமிட்டு டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வராங்க. டாக்ஸியில டாக்ஸி டிரைவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு டிரைவர் சீட்ல அமர்ந்திருக்காரு ஜீவா. நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க காணவில்லை போஸ்ட்ல கலாவோட முகத்தை பாக்குறாரு. வந்து டாக்ஸி கேக்குறவருடைய முகத்தையும் பாக்குறாரு. 2 பேருடைய முகமும் ஒத்து போகுது. வந்திருக்கிறது ஆண் அல்ல பெண் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அழைச்சிட்டு போறேன்னு அவங்கள கார்ல ஏத்திக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாமலே வண்டி ரிப்பேரு அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமோ டிலே பண்றாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகாமலே டைமும் மீறி போகுது. இதுக்கு மேல ரயில்வே ஸ்டேஷன் போயும் பிரயோஜனமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க கலா. கவலைப்படாதீங்க, நாளைக்கு கூட போய்க்கலாம், அது வரைக்கும் என் வீட்டுல தங்குங்கன்னு வீட்டுக்கு சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வராரு ஜீவா. தன்னுடைய அம்மா கிட்ட நடந்ததை சொல்றாரு. கலா அங்க தங்கி இருக்காங்க. அவங்க பெண் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதையும் ஒரு பாட்டா பாடி சொல்லிடுறாரு ஜீவா. அது மட்டும் இல்லாம கலாவோட தந்தைக்கும் தகவல் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில வேதாச்சலம் தன் மனைவி கண்ணம்மாவோட ஜீவா வீட்டுக்கு வராங்க கலாவை அழைச்சிட்டு போறதுக்காக. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் கலா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஜீவா மேல ரொம்ப கோபப்படுறாங்க. கோபத்தோடு போய் கார்ல ஏறி உக்காந்துக்கிறாங்க. வேதாச்சலத்துக்கு ஜீவா தன்னுடைய நண்பனின் மகன் அப்படின்னு அவருடைய அப்பா படத்தை பார்த்ததும் புரிஞ்சுக்கிறாரு. நீ கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும், நான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டாக்டர் ரங்கசாமி வேதாச்சலத்தை ட்ரீட் பண்றாரு. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய அத்தை கிட்ட சொல்றாரு. அங்க சாந்தா நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஜீவா வேதாச்சலத்தை சந்திக்க வராரு. ஜீவாவும் வேதாச்சலமும் பேசிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. கண்ணம்மா தன்னுடைய அண்ணன் மகன் டாக்டர் ரங்கசாமிக்கும் சரசாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதாகவும், சரசா ஒரு சர்க்கஸ்காரனை காதலிச்சு ஓடி போயிட்டாங்க. அதனால கலாவுக்கும் டாக்டர் ரங்கசாமிக்கும் திருமணம் ஏற்பாடு பண்ணலான்னு முயற்சி பண்ணா கண்ணம்மா. இது எதுவுமே கலாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இவ்ளோ கோபமா இருக்கா அப்படின்னு வேதாச்சலம் சொல்றாரு. தன்னுடைய அக்கா சரசா ஓடி போனதுக்கு கண்ணம்மா தான் காரணம். டாக்டர் ரங்கசாமிக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலயும் கலா கண்ணம்மா மேல ரொம்ப கோபத்தோடு இருக்காப்பா அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேதாச்சலம் ஜீவாவோட அப்பாவுக்கு பண்ண துரோகத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு
கலாவ நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு ஜீவா. ஆனா அடுத்த நாள் காலையில அன்றிரவு படுத்து தூங்குன வேதாச்சலம் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே இல்ல. அவருடைய உயிர் இரவோடு இரவா பிரிஞ்சிடுச்சு. கலாவால இந்த இழப்ப தாங்கிக்கவே முடியல. இதுக்கு காரணம் தன்னுடைய சித்தி மற்றும் டாக்டர் ரங்கசாமின்னு ரொம்ப கோபப்படுறாங்க. ஜீவா கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. இந்த உலகத்துல டாக்டரே இல்லையா? இவர் ஒருத்தர் தான் டாக்டரா? இவ்ளோ சொத்து இருக்கு. வேற எந்த டாக்டர்கிட்டயும் போய் காட்டியிருக்க கூடாதா? அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம உயில் ரகசியத்தை பத்தியும் சொல்றாங்க. அக்கா ஓடி போயிட்டதுனால அவங்களுக்கு சொத்துல எந்த பங்கும் கிடையாது. சொத்தை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு பங்கு சித்திக்கும், இன்னொரு பங்கு எனக்கு. எங்க 2 பேத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பங்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்னு தான் அப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு கலா ஜீவா கிட்ட சொல்றாங்க. எல்லா சொத்துக்காக தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னு கலா ஜீவா கிட்ட சொல்றாங்க. ஜீவாவுக்கு கண்ணம்மா மேலயும் டாக்டர் ரங்கசாமி மேலயும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வக்கீல் வந்து இவங்கள சந்திக்கிறாரு. வக்கீலும் கலாவோட கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் பாத்துக்க வேண்டியவங்க நல்லா பாத்துக்கிட்டா எதுக்கு இவ்ளோ பிரச்சனை வருதுன்னு தூபம் போடுறாரு. இதுல டாக்டர் ரங்கசாமிக்கும் வக்கீலுக்கும் வாய் சண்டை வருது. ஜீவா சமாதானப்படுத்துறாரு. அன்றிரவே கலாவை கொலை செய்யும் முயற்சி நடக்குது. ஜீவா தடுக்கிறாரு. இதுக்கு காரணம் எல்லாமே சித்தி டாக்டர் ரங்கசாமின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க. இந்த லெட்டரை படிச்சு பார்த்த கண்ணம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு ஜீவா. ஆனா எங்க போய் தேடுறது அப்படிங்கும்போது கண்ணம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. கலாவோட அக்கா சரசா ஒரு சர்க்கஸ்காரனை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் சர்க்கஸ்ல போய் தேடணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்ட ஜீவா வீட்டுக்கு வராரு. அம்மா கிட்ட சொல்றாரு. பெட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு. அத பார்த்தா சாந்தா கோபப்படுறாங்க. எங்கேயோ போயிட்டு போறாங்க. அவங்க பணக்காரங்க. இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அவங்கள பத்தின அக்கறை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஜீவா ஒத்துக்கவே இல்ல. நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நிறைவேற்றியே ஆகணும், அதனால கிளம்புறேன்னு கிளம்புறாரு. ஒவ்வொரு சர்க்கஸா போய் பாக்குறாரு. சரசாவியோ இல்ல கலாவியோ சந்திக்க மாட்டோமா அப்படின்னு. அப்போ கடைசியா நேஷனல் சர்க்கஸ் வந்து சேராரு. சரசாவை பாக்குறாரு. அவங்கள பார்த்த சந்தோஷத்தோடு கலாவுக்காக வெயிட் பண்றாரு. கலா அங்க ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் இன்னொரு ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்டா இருந்த வீரமுத்து மற்றும் கபாலி அவங்களும் அதே இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கை நழுவி வீரமுத்து நெட்டே இல்லாததுனால கீழே விழுந்துடுறாரு. பலமான அடி, உயிருக்கு ஆபத்தான நிலை. ரத்தம் கொடுத்தாதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்ல ஜீவா தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கறாரு. அவருடைய உயிரையும் காப்பாத்துறாரு. ஜீவா மேல அதிகமான கோபத்தோடு இருந்த கலா வீரமுத்துவோட உயிரை காப்பாத்தினதுனால கொஞ்சம் சமாதானம் அடையறாங்க. அங்கேயே தங்கி இருக்காரு ஜீவா. இன்னொரு பக்கம் சரசா தன் கணவரும் அவருடைய நண்பரும் தான் வீரமுத்துவோட இந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கறத அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அத பத்தி கேள்வியும் கேக்குறாங்க. பின்ன வீரமுத்து மட்டும் ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்டா இருந்த போதுமா? நானும் தான் அங்க இருக்கேன். அவனுக்கு கிடைச்ச பேரும் புகழ் எனக்கு கிடைக்க வேண்டியது. அதனாலதான் அவன் என் வழியில இருக்க கூடாதுன்னு அவனை கொல்ல முயற்சி பண்ண அப்படின்னு சொல்றாரு. தன் கணவராச்சு அப்படின்னு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீரமுத்துவ சந்திக்கிறாரு ஜீவா. இனிமே என்னால ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படின்னு வருத்தப்படுறாரு. கவலைப்படாதீங்க, எனக்கு பயிற்சி கொடுங்க, நான் உங்க இடத்துல இருந்து பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. இதை நான் வார்த்தையா சொல்லல, நிஜமாதான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அதனால புது உத்வேகத்தோடு வீரமுத்து ஜீவாவுக்கு பயிற்சி கொடுக்கறாரு. அதையும் சிறப்பா முடிக்கிறாரு ஜீவா. கலாவுக்கும் ஜீவாக்கும் இடையில இருந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமா காதலாவும் மாறிடுச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாவே அதுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே வர ஆரம்பிச்சாங்க. அதனால நேஷனல் சர்க்கஸும் பிரபலமாக ஆரம்பிச்சது. இதுக்கிடையில கலாவை கொலை செய்யற முயற்சியும் நடக்குது. அதை தடுக்கிறாரு ஜீவா. ஜீவாவை கொலை செய்யற முயற்சியும் நடக்குது. அதோடைய முதல் படியா
கபாலி புலிய ஏவி விடுறாரு தன் நண்பன் விஜயன் கிட்ட சொல்லி. ஆனா அந்த புலி ஜீவாவுக்கு பதிலா வீரமுத்துவ பலி வாங்கிடுது. அது மிஸ் ஆனதுனால மறுபடியும் புலிய ஏவி விடுறாங்க. ஜீவா அத கட்டுப்படுத்தி கூண்டுல அடைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் கபாலி கலாவை அடையணும்னு முயற்சி பண்றாரு. சொத்துக்காக மட்டுமே. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இந்த விஷயமும் சரசாவுக்கு தெரிய வருது. இதுக்கிடையில கண்ணாம ஜீவாவை சந்திக்க வராங்க. இவங்க 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறத மறைவா நின்னு கேக்குறாங்க கலா. கூடவே வக்கீல வந்து தூபம் போட வந்து நின்னுட்டாரு. எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. சர்க்கஸ விட்டே வெளியே வந்துட்டாங்க கலா. வெளியே வந்த கலா வக்கீலோட அவரு வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்க தங்கி இருக்காங்க. வெளியே வந்த ஜீவா கலாவை தேடுறாரு. ஏன்னா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தயாராகணும். நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா கலா சர்க்கஸ்ல இல்லவே இல்ல. அவங்கள தேடி விசாரிக்கும் போது வக்கீல் கூட தான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தகவல் வருது. அதனால வக்கீல் வீட்டுக்கு போறாரு ஜீவா. அங்க கலாவை கொலை செய்யற முயற்சி நடக்குது. அதே ரவுடி கிட்ட இருந்து கலாவை காப்பாத்துறாரு. ஆனா திரும்பி வந்து பார்த்தா கலா அங்க இல்ல. ஒரே ஒரு ஹோட்டல் சாவிதான் இருக்கு. அதனால அந்த ஹோட்டலுக்கு போறாரு. கலாவை மீட் எடுக்கிறாரு. விஜயனை கட்டி போடுறாரு. அதே ஹோட்டலுக்கு கண்ணம்மா பெட்டியோட வந்து சேர்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சித்தி தான் அப்படின்னு கலா கோபப்படுறாங்க. இருந்தாலும் ஜீவா பொறுமை இழக்காம கண்ணம்மா கிட்ட பேசுறாங்க. என் பொண்ணுக்காக தான் வந்தேன். 5 லட்சம் கொடுத்துட்டு பொண்ணை மீட் எடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணா? யார் வந்து சொன்னா? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. என் மூத்த பொண்ணு சரசா வீட்டுக்கு வந்திருந்தா. அவ அழுது புலம்பனா. தன்னுடைய கணவன் புதுசா சர்க்கஸ் ஆரம்பிக்கிறதுக்காக 5 லட்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் 5 லட்சம் பணம் எடுத்துக்கிட்டு வந்து கபாலி கிட்ட கொடுத்துட்டு கலாவை மீட்டுக்கிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் கபாலி வராரு. பணத்தை வாங்கலாம் போது சரசா வந்து தடுக்கிறாங்க. பணத்தை கொடுக்காதீங்க. நான் இவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே மறைச்சு மறைச்சு இவன் என்ன கத்தியால குத்திட்டான். இவனுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு உயிரை விட்டுறாங்க. சர்க்கஸ் ஆரம்பிச்சிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். டைம் ஆயிடுச்சுன்னு ஜீவாவும் கலாவும் சர்க்கஸ்க்கு போறாங்க. அதே சமயம் கலாவை கொலை செய்யற முயற்சியில யாருதான் ஈடுபட்டிருக்காங்கிற குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி இன்னைக்கு வச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ஜீவா. கலா ஜீவா 2 பேரும் ட்ரபீஸ் ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மறுபடியும் கலாவை கொலை செய்யற முயற்சி நடக்குது. ஜீவா தடுக்கிறாரு. அந்த ரவுடிய பிடிச்சிடுறாங்க. அங்க கண்ணம்மா, டாக்டர் ரங்கசாமி, வக்கீல் பாலசுப்ரமணியம், கபாலி, விஜயன் இவங்க எல்லாரையுமே வரிசையா நிறுத்தி இவங்கள யாருதான் உன்னை கலாவை கொலை பண்றதுக்காக அனுப்புனா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. ரவுடி அவங்க எல்லார் முகத்தையும் பார்த்துக்கிட்டே நிக்கும் போது அவரை பின்னாடி இருந்து பறந்து வந்த ஒரு கத்தி காவு வாங்கிடுது. ரவுடி இறந்துட்டான். ஆனா அது யார் செஞ்சான்னு திரும்பி பார்க்கும்போது ஜீவாவோட மாடி வீட்டுல இருந்த நர்ஸ் சாந்தா. இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. வரிசையா சொல்லணும் அப்படின்னா முதல்ல சரசா. தன்னுடைய கணவர் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது அவரை மட்டுமே கேள்வி கேட்டுட்டு கோபப்பட்டு அழுது புலம்பிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அத வேற யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் இல்ல. அவரை திருத்தணுங்கிற முயற்சியிலயும் அவங்க ஈடுபடவும் இல்ல. கடைசியில அவங்க அவர் கையாலேயே உயிரை விடும்படி ஆயிடுச்சு. அடுத்து கபாலி. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் யார வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால முதல்ல வீரமுத்துவ தன் வழியில இருந்து நகர்த்தணும்னு முயற்சி பண்ணாரு. அடுத்து ஜீவாவை, அடுத்து கலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. கடைசியில தன் மனைவியே கொலை பண்ணிட்டாரு. அடுத்து விஜயன். தன்னுடைய நண்பன் கபாலிக்காக எதை வேணாலும் செய்யலாம், அவங்க சொல்றத எதை வேணாலும் செய்யலான்னு எல்லா குற்றத்திலையும் அவரும் துணையா இருந்தது பெரிய குற்றம். அடுத்த முக்கியமான கேரக்டர் பறக்கும் பாவையான கலா. தான் சித்தி மேலையும் டாக்டர் ரங்கசாமி மேலையும் தான் அப்பா மேலையும் இருந்த கண்மூடித்தனமான கோபம் இவங்களுடைய கண்ணை மட்டும் இல்ல மனசையும் மறைச்சிடுச்சு. உண்மையா நம்மள நேசிக்கிறவங்க யாரு, போலியான வேஷத்தோடு நம்ம கூட பழகுறவங்க யாருன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. கலாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கலாவோட சித்தி கண்ணம்மாவை பத்தியும் டாக்டர் ரங்கசாமியை பத்தியும் தப்பு தப்பா சொல்றாரு வக்கீல். அதையும் இவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு பெரிய விளைவுன்னு தான் சொல்லணும். இவங்க வீட்டை விட்டு ஓடணும்னு முயற்சி பண்ணினது பல பிரச்சனைகளை இவங்களே தேடிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எப்பயுமே நம்மளுடைய கோபம் நம்மளுடைய கண்ணையும் மனசையும் மறைச்சிடும். நமக்கு நெருக்கமா உண்மையா இருக்கிறவங்கள நமக்கு துரோகம் செஞ்சவங்கள காட்டிடும்.
இன்னைக்கு இன்னைக்கு பேசுற வக்கீல் மாதிரி ஒரு உறவினர்களோ, நண்பர்களோ நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு உண்மையா இருக்கிறவங்கள கூட தப்பா காட்டிடும். நாம அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கேரக்டர்ல சரோஜா தேவி ரொம்ப அருமையாவே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க ஆண் வேடம் போட்டுக்கிட்டு வந்ததும் சரி, அடுத்து அவங்களுடைய எமோஷன்ஸ அழகா வெளிப்படுத்துனாங்க. அந்த கோபமாகட்டும், ஆதங்கமாகட்டும், அந்த ஒரு இன்னசென்ஸ் அது மட்டும் இல்லாம ட்ரபீஸ் ஆர்டிஸ்ட்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதாகட்டும், எல்லா இடத்துலயுமே ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த கேரக்டர் ஜீவா. வேதாச்சலத்துக்கும், கண்ணம்மாவுக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ளோ ஆபத்து வந்தாலும் அத தாண்டி அந்த வாக்க காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரபீஸ் ஆர்டிஸ்ட் தன்னால இதுக்கு மேல அந்த கலைய செய்யவே முடியாது. என்னுடைய நிலை இப்படி மாறிடுச்சுன்னு வருத்தப்படும்போது, "நீங்க எனக்கு பயிற்சி குடுங்க. நான் செய்றேன்" அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ட்ரபீஸ் ஆர்டிஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பயிற்சிய முறைப்படி எடுத்துக்கிட்டாரு. இது படத்துல மட்டும் இல்ல, நெஜத்திலயும் தான். எம்ஜிஆர் நெஜத்திலயும் ட்ரபீஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு, எந்த ஒரு ஸ்டண்ட் டபுளும் இல்லாம இவர் எல்லா ஸ்டண்ட்ஸையும் தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான படங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான படம். சர்க்கஸ்க்கு போகவே முடியல, எல்லா அனிமல்ஸ பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா, இதுக்கு மேல நம்மளால இனி வரக்கூடிய எந்த படத்துலயுமே லைவா இருக்கிற அனிமல்ஸ பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் தான். அதனால லைவ் அனிமல்ஸ ஒரு ஃபுல் சர்க்கஸ் படமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எவர்கிரீன் படம் பறக்கும் பாவை மட்டும்தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய கிட்ஸுக்கும் இந்த படத்த போட்டு காட்டுங்க. அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க் யூ.